பொறுமையின் பெருமை. சித்தார்த்தர் இளவரசராக பிறந்து எந்தவித குறையும் இல்லாமல் ராகுலன் என்ற மகனை பெற்றெடுத்து அரச வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் பிறந்த பொழுது ஜாதகம் கணித்தவர்கள் சொன்னது போல இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக உங்கள் மகன் வருவான் அல்லது துறவி வேந்தனாக இருப்பான் என்று சொன்னதற்கேற்ப துறவு வாழ்க்கை மேற்கொள்கின்றார். அந்த துறவு வாழ்க்கையிலே பலவித சங்கடங்களை எல்லாம் தாண்டி பௌத்தர்கள் சொல்லுகின்ற முக்தி நிலை, நிர்வாண நிலை என்று சொல்லுகின்றார்கள். அதை முயன்று பெற்றவர். அவர் கயா என்ற நகரிலே தங்களுடைய சீடர்களோடு இருந்து வருகின்றார். அப்பொழுது ஒரு இறை நம்பிக்கை இல்லாத மனிதன் அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசுகின்றான், திட்டுகின்றான். உங்களுக்கெல்லாம் என்ன குறை வந்தது? இப்படி நல்ல கை கால் திடமான உடல், இதை வைத்து உழைத்து பிழைக்க தெரியாதா? வெட்கம் இல்லாமல் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கின்றீர்களே என்றெல்லாம் திட்டினான். புத்தர் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 30 நாட்கள் தொடங்கி நடந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. 30வது நாள் இவனுக்கு பொறுக்கவே முடியவில்லை. நான் எத்தனை ஏசுகின்றேன் உன்னை, உனக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? ஏன் கல் பிள்ளையார் மாதிரி இப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க புத்தர் சிரித்து கொண்டே சொல்லுகின்றார், நீ ஒருவருக்கு ஒரு பரிசு பொருளை கொடுக்கின்றாய். உன் கையிலிருந்து அதை வாங்கி கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு தோன்றுகின்றது. இல்லை, வேண்டாம் அப்பா என்று சொல்லுகின்றார். இப்போ உன்னுடைய அந்த பரிசு பொருள் உன் கையில் தானே இருக்கும் என்று கேட்கின்றார். ஆமாம், என் கையில் தானே இருக்கும். அதுபோல நீ இந்த 30 நாட்களும் என்னை ஏசிய பேச்சுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டேன். அதை நான் காதுகளில் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனதிலே பதிய வைக்கவில்லை, என்னுடைய மூளைக்கும் அதை எடுத்து செல்லவில்லை. இப்போ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நீ திட்டிய அந்த பேச்சுகள் எல்லாம் உனக்கே தான் உரியதாக இருக்கின்றது அல்லவா என்று கேட்கின்றார். இவனுக்கு பெரிய அதிர்ச்சியாகி விடுகின்றது. அடாடா, இத்தனை பேச்சுகள் நமக்கே இருக்குமா என்று கேட்டு மனம் வருந்துகின்றார். நீங்கள் ஒரு பெரிய மகானாக இருக்க வேண்டும், உங்கள் பெருமை தெரியாமல் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று கேட்கின்றார். பல ஆண்டுகள் முயன்று தவத்தின் விளைவாக அந்த மன சமநிலைப்பாடு, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், போற்றினாலும் தூற்றினாலும், வெப்பமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும், எந்த இருமையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக ஏற்கக்கூடிய மனப்பக்குவம், அதை முயன்று பெற்றவர் புத்தர். அப்படி இருக்கும் பொழுது இவன் திட்டிய பொழுதும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்குத்தான் அது உரியது. ஒரு பொருளை நீ ஒருவருக்கு கொடுக்கின்றாய், அவர் வேண்டாம் என்று மறுத்தால்
அது உன் கையிலே தான் இருக்கும். அதே போலத்தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று நான் என் செவியிலே வாங்கி கொள்ளவில்லை, சிந்தனையில் ஏற்றவில்லை. அப்படி என்றால் எல்லாமே உனக்குத்தான் என்று சொல்லுகின்றார். அதை கேட்டவுடனே அவன் மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்கின்றான். நான் உய்வடைவதற்குரிய நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று கேட்கின்றான். 30 நாட்கள் ஒருவர் பார்க்கும் பொழுதெல்லாம் காதிலே கேட்க முடியாத கர்ண கடூரமான சொற்களை சொல்லி திட்டிக் கொண்டே இருந்தால் அவர் மீது அன்பு வருமா, பொறுமை இருக்குமா நமக்கு அவற்றை கேட்டுக்கொண்டே சும்மா அமர்ந்திருக்க? அதெல்லாம் புத்த பிரானிடம் இருந்தது. அதனால் புத்த பகவான் என்று நாம் அவரை வழிபடுகின்றோம். அந்த புத்தர் மோசமாக தன்னை திட்டியவனையும் மன்னித்து அவனையும் பௌத்த சங்கத்திலே பௌத்த துறவியாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி என்றால் பொறுமையின் பெருமை எவ்வளவு உயர்ந்தது, அளவிட முடியாதது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது உண்மையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம், கதை அல்ல, கற்பனை அல்ல. அப்படி அந்த புத்த பகவானுடைய பொறுமை தீயவன் ஒருவனை நல்ல வழிக்கு திருப்பி அவன் வீடு பேறு அடையக்கூடிய வழியை காட்டி தருகின்றது என்றால், நல்லவனாக இருந்தால் நிச்சயமாக நம்மை வழிநடத்தி செல்ல இறைவன் யாரோ ஒருவருடைய வடிவத்திலே கை கொடுத்து அழைத்து செல்ல வருவார் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்ற ஒரு சமநிலைப்பட்ட மனநிலையும் நமக்கு வந்து வாய்க்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.